கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும் பொழுது பொருத்தெல்லாம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம். இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வர்றது அப்படிங்கிறது ஒரு மன ரீதியாக ஒரு சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அவங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரனினுடைய அமைப்பு சரியில்லாமல் இருக்கலாம். அப்போ சந்திரன் அமைப்பு ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கும் பொழுது ஒரு வேவ்லென்த் மேட்ச் ஆகாமையே இருக்கும். இதற்கு சிம்பிளாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திங்கக்கிழமை அம்பாளை போய் வழிபாடு செய்கிறது. பார்வதி தேவியை திங்கக்கிழமை சாயங்காலம் நம்ம சந்திரன் வரணும். சூரியன் அஸ்தமித்த பிறகு சந்திரன் வந்ததுக்கப்புறம் அம்பாளுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கேற்றி எப்பொழுதுமே நானும் என் கணவரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டை செய்யலாம். இதற்கு நீங்கள் சுயம்பரா பார்வதியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஸோ அந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் கோவிலில் உட்காந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா எப்பொழுதுமே கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். அண்ட் இன் ஜென்ரல் நமக்கு இந்த காமதகனம் அப்படிங்கிறது தான் இந்த ஹோலியினுடைய கொண்டாட்டமும் கூட. ஸோ ரத்தி மன்மதனை இந்த கோவில்கள் எல்லாம் நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ ரத்தி மன்மதனினுடைய வழிபாடை நாம் செய்யலாம் கணவன் மனைவி அந்யோன்யத்திற்கு. ரெண்டாவது, கோவிலில் அர்த்தஜாம பூஜை செய்வாங்க. ஸோ இந்த அர்த்தஜாம பூஜையில் நம்ம கலந்து கொண்டு சுவாமிக்கு புஷ்பம் சாத்துறதோ இல்லை நம்ம பால்லாம் கொண்டு போய் கொடுக்கறதோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யமும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியமும் நிச்சயமாக இருக்கும்.